கோட்டு முடிச்சு வந்தோடனே கோட்டு படம் வந்து பெரிய அளவில் போனாலும் கூட ஒரு டேரக்டரா அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, ஒன்றும் பெட்டரா பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்புறம் அது திருப்பி கோட்டு முடிச்சு வந்து திருப்பி சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு ஆரம்பிக்க போறாங்க சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்துக்கான வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்காவுக்கு போய் அந்த டிஏஜிங் பண்ற டெஸ்டிங்லாம் கூட எடுத்தாங்க. அதுவே சொல்றாங்க பல கோடி ரூபாய் செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட டிஸ்கஷன் டிஏஜிங் அமெரிக்கா போனது அவருடைய எக்ஸ்பென்சஸ்ங்கிறதே பல கோடி ரூபாய், இது வரைக்கும் 5 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்றாங்க. ஒரு சின்ன சிக்கல் வந்து டிராப் ஆயிருக்கு. அப்புறம் வெங்கட் பிரபுடைய பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டியில மீட் பண்றாங்க, யாராவது சிவகார்த்திகேயனும் வெங்கட் பிரபு மீட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிக்கிறப்ப சரி பண்ணுவோம் திருப்பி, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அது வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு ஒரு பல்க் டேட் வேணும்னு கேட்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அமெரிக்கா போறாங்க. வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் அமெரிக்கா போறாங்க. அந்த டிஏஜிங் பண்ற ஸ்டுடியோவில் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பண்றாங்க. அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்காக பிளான் பண்றப்ப அப்ப என்ன ஆச்சுன்னா இவர் ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு சத்யஜோதிக்கு. பட்ஜெட்டை பார்த்தா அது தலை சுத்திருச்சு அவங்களுக்கு. பெரிய அளவுல பட்ஜெட், பல்க் டேட் கேட்கிறாரு. நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் வந்து அதிகமாக போகுது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு காம்போவில் இவ்வளோ பட்ஜெட் போட்டு நம்ம எப்படி எடுக்க முடியும் பார்க்குறாங்க.